அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார், இப்போ லாஸ்ட் 1 வீக்காக தேசிய அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலையும் இருக்கிற ஒரு போக்கு என்னன்னா, திமுக பாஜக நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக் இருக்கு. அது எப்படி பார்க்கணும்? இல்லை, அதாவது கார்த்திக் சிதம்பரம் கூட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மசோதா போன்ற விஷயம், மறுசீரமைப்பு மசோதா போன்ற விஷயங்கள் வரும்பொழுது திமுக ஏதோ ஒரு வகையில் அதை சப்போர்ட் பண்ணணும்னு பாஜக அதை ப்ரெஷர் பண்ணுறாங்க, திமுக ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, பாஜக திமுக கூட்டணி சேர மாட்டாங்க, பட் மசோதாக்கள் நிறைவேற்றத்துக்கு திமுக ஒத்துழைக்கும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அது ஒரு வகையில் அது கரெக்டு தான். அதாவது ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட ஒரு நெருக்கத்தை திமுக உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய பலமே இப்போ என்னன்னா, அந்த 22 எம்பிக்களும் 10 லோக்சபா எம்பிக்களும் 10 ராஜ்யசபா எம்பிக்களும் தான் அவங்களுடைய பலம். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரென்த்தை என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னா அதை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டில் விஜய் தொடர்ந்து இவங்க மேலே வழக்கெல்லாம் போடுவார், ஊழல் வழக்கெல்லாம் நிறைய போடுவார், கைது அவதூறு அது இது நிறைய நடக்கும். இங்கே வச்சுக்கோங்க, திமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 70 நாளில் 11 அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. ஸோ வாரத்துக்கு ஒரு வழக்கு போட்டுருக்காரு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக நினைக்கிறாங்க, அட்லஸ்ட் நம்ம காங்கிரஸ் நம்ம முதுகில் குதிட்டு போயிட்டாங்க, இனிமேல் காங்கிரஸோட நமக்கு எந்த உறவும் வேண்டாம், நம்ம காங்கிரஸை விட்டு லோக்சபாவில் கூட தனியாகவே எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு போயிட்டாங்க, நம்ம அவங்க எடுக்கிற எந்த இஷ்யூ நம்ம போக வேண்டாம். அன்னைக்கு ராகுல் காந்தி கூட அங்கே பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி போய் மறியல் பண்ணும்போது போவே இல்லை. பார்லிமெண்ட்டுக்குள்ள அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்திலாம் மறியல் பண்ணும்போது கூட, போராட்டம் நடத்தும் போது கூட திமுக அங்கே போவே இல்லை. அவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு போராட்டம் நடத்தினாங்க, திமுக அங்கே போவே இல்லை. காங்கிரஸ் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்றது ரொம்ப தெளிவா வந்துட்டாங்க. மேகதாது கூட காங்கிரஸ் ஆமா, மேகதாது அவங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டது கூட காங்கிரஸ் பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் தான் கொண்டாங்க. ஆக்சுவலா மேகதாது ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டா காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன பேசுவாரு, கர்நாடகாவை சப்போர்ட் பண்ணுவாரா, தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுவாரா, அவருக்கு சங்கடமான விஷயம் இல்லை. ஸோ அவங்க காங்கிரஸை பிரச்சனை பண்ணணும், தமிழ்நாட்டு நலன் அதுல இருந்தா கூட அதுல காங்கிரஸையும் சங்கடப்படுத்தணும்னு அதை கொண்டுறாங்க. அதுக்கு பிஜேபி அதை கையில் எடுக்கலன்றது வச்சுக்கோங்க. இன்னும் பாயிண்ட் என்னன்னா, திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வர 29 வரையும் காலத்தை கடத்தணும்னா நம்ம விஜயை கடுமையை எதிர்க்கலாம், விஜய் எடுக்கிற நடவடிக்கைகளை சந்திக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சைமல்டேனியஸா பாஜகவையும் நம்ம எதிர்க்கிற வேலையை செய்ய வேண்டாம். ஏன்னா இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. 29 தேர்தல் நெருக்கும் பொழுது அப்போ ஒரு முடிவு எடுத்துக்கலாம், அப்போ இருக்கிற அரசியல் சூழலை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். தற்சமயத்துக்கு பாஜகவோட அதை எதிர்க்காம, ரொம்பவும் நெருங்கி போகாம, ரொம்ப விலகி இருக்காம, ஒரு மீடியமா ஒரு பாலிடிக்ஸை பண்ணிக்கலாம். நம்ம சில விஷயத்த நமக்கு மறுசீரமைப்பு பில்லுலேயே கூட நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்னு பண்ணினாங்கன்னா, அப்படி சொல்லி நம்ம அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு போகலாம். இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கலாட்டா பண்ணிட்டு வெளில வந்துட்டா, இவங்க வெளியில் இருக்கிற சமயத்தில் அவங்க உள்ள கொண்டு பில்லை பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ்ல தான் ஈடுபட்டாலும் படலாம். மொத்தத்தில் அவங்களுக்கு என்னன்னா, விஜய் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுல தெளிவா இருக்கலாம், பாஜக கவர்மெண்ட்டை இப்போ எதிர்க்க வேண்டாம், பாஜக கவர்மெண்ட் இப்போ எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, 29 தேர்தல் போது பார்த்துக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ் உதவி பாஜகவுக்கு தேவைப்படும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம சென்ட்ரலோட அவங்கள பாஜகவை ரொம்ப கோவப்படுத்தாம ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அந்த ஆங்கிள் தான் அவங்க செயல்படுறாங்க. ஆக்சுவலா பட் கூட்டணி போறதுன்றது 29 தேர்தலை நோக்கி போகும்போது யோசிப்பாங்க. அந்த சமயத்துல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா பாஜகவோட திமுக அப்போ 29ல சேர்ந்தா கூட, அப்போ என்ன ஒண்ணா சேர்ந்தா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிர்ப்போட்டு ஒண்ணு இருக்கு. அந்த எதிர்ப்போட்டு திமுகவுக்கு இத்தனை நாள் கை கொடுத்தது, அது இந்த எலெக்ஷன்ல கை கொடுக்கல, போன எலெக்ஷன்ல. அதனால அவங்க யோசிப்பாங்க, சரி போன எலெக்ஷன்ல அது கை கொடுக்கல, 3 எலெக்ஷன்ல கை கொடுத்தது, வரப்போற எலெக்ஷன்ஸ்ல 29 எலெக்ஷன்ஸ்ல ஒரு நேஷனல் பார்ட்டி நம்ம கூட இருந்தா யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லணும் இல்லை நீங்க. இப்போ விஜய் காங்கிரஸ் இருந்ததுன்னா ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, இவருக்கு நேஷனல் பார்ட்டியில யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, அப்ப இவர் யோசிப்பார்ல. அப்போ அந்த இடத்துல இவங்க ஒரு ஓபிசி பாலிடிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இப்போ விஜய்க்கு கிறிஸ்துவர்கள் அல்லது பட்டியலினத்தவர் போன்றவங்க சப்போர்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ஒரு ஓபிசி பாலிடிக்ஸ், இப்போ பாமக போன்றவர்கள் அணி இதில் கூட்டணியில இருந்தா, இப்போ வன்னியர்கள், கவுண்டர்கள், லாடார்கள், அந்த மாதிரி இந்த முக்கலத்தோர், இது ஓபிசி இருக்காங்கல்ல, ஓபிசி ஒரு 55-60% இருக்காங்கல்ல, அந்த பாலிடிக்ஸ் பண்ணலாமான்னு திமுக நினைக்கும் முக்கால்வாசி. அந்த ஒரு ஜாதி அடிப்படையிலான ஒரு ஆட்களை சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அது 29 தேர்தல் நெருங்கும் பொழுது பிஜேபியோட கூட்டணியா இல்லையான்றது முக்கியமான விஷயம். அப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜயோட இந்த கட்சிகள்லாம் தொடர்ந்து அவங்க கூட இருக்காங்களான்னு அதுவும் இருக்கு. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் கூடயே இருக்காங்களா, அதுல ஏதாவது பிளவு வருதா இல்லையான்றது அப்பதான் பார்க்கணும். ஆக்சுவலா அந்த இப்போ விஜயோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட்டு பஞ்சாயத்து தேர்தலையும் கண்டிப்பா இருப்பாங்க, உள்ளாட்சி தேர்தலையும்
கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அதனால அவங்களுக்கு பலன் கிடைக்கும், அதனால கூட இருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இதே கட்சிகள் விஜய் கூட இருக்குமா? அதுக்குள்ள இந்த ஆட்சி பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கும். அதுல வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடையுமா, ஆதரிக்குமான்னு பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த சமயத்துல 29ல எப்படி சூழல் இருக்கோ அது மாதிரி பாத்துக்கலாம். தற்சமயத்துக்கு நம்ம பாஜகவை ஓரளவுக்கு அனுசரிச்சே போலாம் நம்ம. பாராளுமன்ற லெவலுக்குள்ள அனுசரிச்சே போலாம் நம்ம அப்படின்ற அந்த ஆங்கிள் தான் வந்து திமுக செயல்படுறாங்களே தவிர, கூட்டணி போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அதை பத்தி பேசுறது ரொம்ப ஏர்லி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜகவும் திமுக ரிலேட்டட் விஷயம் சாஃப்ட்வேர் எடுத்துருக்கு. நேற்று கூட நயினார் வந்து இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைதுக்கு இது ஸ்பீக்கர் வந்து பர்மிஷன் கொடுத்தது வந்து கண்டிக்கிறாரு. சார் பாஜகவும் ஒரு நெருக்கம் காட்ட நினைக்கிறது. இல்ல பாஜகவுக்கும் இப்போ வந்து அவங்க அதிமுக வந்து ரொம்ப பெருசா நம்பல. அதிமுக கரைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் அது வந்து நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் அப்படி இப்படின்னு போனா கூட கீழ் லெவல்லையும் கட்சி கரைஞ்சிட்டு இருக்கு. கீழே கிளை லெவல், கிழக்கிழக லெவல்ல கூட எல்லாருமே தாவேக்காக போயிட்டு இருக்காங்க. ஏதோ வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் போயிட்டு இருக்காரே தவிர அதெல்லாம் வந்து மேலோட்டமா இருக்கிற ஒரு விஷயம். உண்மை கட்சி உண்மையிலே கரைஞ்சிட்டு இருக்கு கீழே. அதனால பாஜக வந்து நினைக்கிறாங்க அதிமுகவோட இனிமேல் கூட்டணி வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம வந்து திமுகவோட ஓரளவுக்கு எதிர்கட்சி பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு எதிர்கட்சி பாலிடிக்ஸ்ல நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்றதான் பாஜகவுடைய நோக்கமா இருக்கு. ஒரு ஆப்போசிஷன் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோக்கமா இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து களத்துல இறங்கினாங்கன்னா இப்ப பாருங்க, இன்னைக்கு அண்ணாமலை கூட என்ன பாலிடிக்ஸ் பண்றாரு பாருங்க. தாவே சிஜேபியோட போராட்டம் சரிதான், கவர்மெண்ட் வந்து சரியா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி அண்ணாமலையே முன்னாடி வைக்கிறார். கிட்டத்தட்ட வந்து மத்திய அரசை குறை சொல்ற ஒரு பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்கிறாரு. யாரு? அண்ணாமலை கையில் எடுக்கிறாரு. அது வந்து அப்போ எல்லாருமே தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிராக இருந்தாதான் ஓட்டு கிடைக்கும்ன்ற ஒரு மனநிலையில இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம். விஜயும் வந்து கொள்கை எதிரி பாஜகன்றார். அதான் அந்த கொள்கை எதிரிக்கு ஏற்ற எதிர்ப்பு இவர் கடைபிடிக்கிறாருன்னா தெரியல. ஆக்சுவலா திமுகவும் வந்து பாஜக எதிரி இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல ஓரளவு அனுசரிச்சுட்டு போக வேண்டிய நிலையில இருக்காங்க. கூட்டணின்னு போயிட்டு அது என்னன்னு சொல்ல முடியாது. பாஜகவும் வந்து நினைக்குது நம்ம வந்து எதிர்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணோம்னா திமுகவோட ஓரளவுக்கு சேர்ந்து பண்றது பெட்டர்னு நினைக்குது. ஸோ தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் வந்து விஜய் வந்து ஒரு மெஜாரிட்டி பெறாத காரணத்தினால அப்படியே அப்சைட் டவுனா தலைகீழா மாறி போய் ஒரு புண்டக்க மண்டக்க மாறி போச்சு. ஆக்சுவலா இதே வந்து பாஜக செல்வாக்கு இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் அது வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் ஆட்டி வைக்கிற விதமா திமுக தாவேகாவோட செயல்பாடுகள்ல மாற்றத்தை உண்டாக்குற அளவுக்கு பாஜகவுடைய இது இருக்கு, இன்ஃபுளுயன்ஸ் அங்க இருக்கு. ஒண்ணு பாஜக நிதி கொடுக்கறது போன்ற விஷயங்கள்னால விஜய் கொஞ்சம் யோசிக்கிறாரு. திமுக வந்து என்போர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள் நம்ம கூட வந்துடக்கூடாது, நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுது, செல்வாக்கு இல்லாத பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு உண்டாகி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குது. ஆக்சுவலா அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனா இந்த கட்சிகள் வந்து மத்தியில் அவங்க அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு இந்த மாதிரியான ஒரு பிளே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த சூழல் இருக்கும்போது திமுக வந்து பாஜக நெருங்குதான்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துல அந்த மாதிரியான தோற்றங்கள் நமக்கு நிறைய தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய தெரியும் இவங்க ரொம்ப நெருங்கி போறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த 3 வருஷ காலம் விஜயை கடுமையை எதிர்க்கணும், அதே சமயம் 2 பக்கமும் எதிர்ப்பு வச்சுக்க வேண்டாம், ஓரளவுக்கு பாஜகவோட அனுசரணையோட போலாம். எந்த அளவுக்கு அவங்க போறாங்க நெருக்கமான்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அது ரொம்ப கூட்டணின்ற அளவுக்கு போறாங்களா, இல்ல ஓரளவுக்கு இந்த பாராளுமன்றத்துல ஆதரவுன்ற லெவல்ல போறாங்களா, இல்ல இயல்பாவே வந்து ஏதோ நமக்கு நாங்க வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை மட்டும்தான் கலப்புவோம், காங்கிரஸ் கலப்புற எந்த பிரச்சனையும் நாங்க சேர மாட்டோம், தேசிய அளவில் கூட சேர மாட்டோம். நேற்று கூட உங்க கனிமொழி கூட தனியா தான் போய் அந்த போராட்ட களத்துல வந்து பேசியிருக்காங்க. காங்கிரஸோட எல்லாம் போய் சேர்ந்து பேசல அவங்க. ஸோ ரொம்ப தெளிவா வந்து காங்கிரஸை விட்டு விலகி இருக்கிறதே திமுக விலகி இருக்கிறதே பாஜகவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அது காங்கிரஸ் விட்டு முக்கியமான கட்சி திமுக விலகி இருக்கிறதே வந்து பாஜகவுக்கு தான். அந்த நிலைப்பாட்டையே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போவாங்க திமுகன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இதுல என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்றது ஒரு மாதிரி நீர்த்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீர்த்து போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு சிறுபான்மையோருக்கு எதிரான பலவிதமான இந்த FCRA போன்ற சட்டங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்கிறது, இந்த வக்ஃப் போர்டு விஷயத்தெல்லாம் பிரஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இயல்பாகவே வந்து உங்களுக்கு நேஷனல் லெவல்ல அவங்க எடுக்கிற பல நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல இயல்பாகவே பாஜகவுக்கு எதிரான ஒரு தளத்தை வந்து இங்க உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் உருவாக்கி வச்சிருக்கு. அந்த தளம் ஏன் வந்ததுன்னா வந்து மத்தியில ஆட்சிக்கு வந்த பாஜக மாநில உரிமைகளை பறிக்கிறது விஷயம், அப்புறம் கவர்னர் மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட் குடைச்சல் கொடுக்குற விஷயங்கள், அப்புறம் இந்திய திணிக்கிற விஷயங்கள், அப்புறம் தமிழ்நாட்டோட பழமையை வந்து அதை மறுக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயம் அவங்க பண்ணினாங்க. அதனால வந்து இங்க வந்து ஈவன் எம்ஜிஆருக்கு காவி பூசுறது, திருவள்ளூருக்கு காவி பூசுறதுன்னு பல விஷயங்கள், திராவிட ஆட்சியை விமர்சனம் பண்றதுன்னு கவர்னர் பல விஷயம் பண்ணவே
தத்துவார்த்த ரீதியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நேர் எதிர்மறையான நிலை தான் இருந்தது இங்க ஆக்சுவலா. ஸோ அந்த பாலிடிக்ஸ் வந்து இங்க திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கீழ் லெவல்ல நல்ல ஒரு சப்போர்ட் பேஸ் கொடுத்தது ஆக்சுவலா. ஆனா இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத அடிச்சு போட்டார். இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு என்பது ஒண்ணு இருக்கு. அது எப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சிறுபான்மையோருக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை பண்றது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காம இருக்கிறது போன்ற விஷயங்கள் வரும்போது விஜய் அதை எப்படி பயன்படுத்த போறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ஆட்சியில இருக்கிற விஜய். ஆனா எதிர்கட்சியா இருக்கிற திமுக என்ன நினைக்குது, அது விஜய் பயன்படுத்துறாரோ இல்லையோ, நம்ம இந்த அடுத்த 3 வருஷத்துக்கு எப்படி காலம் கட்டுறது, நம்ம கண்டுக்காத இருக்கலாம். ஏதாவது ரொம்ப தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயமா இருந்தா லேசா ஒரு அறிக்கை விட்டு போற. இப்ப ஸ்டாலின் அறிக்கை நீட்டுக்கு எப்படி அறிக்கை விட்டாரு, நீட் தேர்வை ரத்து செய்யறதா அதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டாரு. தர்மேந்திர பிரதான் விஜயனோட பத்தியோ இல்ல மாணவர்கள் தாக்கப்பட்டதை பத்தியோ பெருசா சீரியஸா அறிக்கல. நீட் தேர்வு ரத்து தான் ஒரே வழின்னு போட்டு சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி அதே மாதிரி காங்கிரஸோட கலந்துக்காதே இருக்காரு. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக பாஜகவை ஓரளவுக்கு பாஜகவோட அனுசரணையா போறதுக்கான முயற்சிகள் இவங்க இறங்குறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அட்டஸ்டேச்சு 2 எனிமியோட நீங்க டீல் பண்ண முடியாது. இவரு விஜயும் வந்து ஒரு பக்கம் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாரு, ஊழல் வழக்குகள் அதுன்னு வருவாரு. இவரையும் போராடிட்டு அந்த பக்கமும் என்போர்ஸ்மெண்ட் உள்ள விட்டா வச்சுக்கோங்க, அவங்களையும் போராட முடியாது நீங்க. ஆனா அந்த பகுதியை வந்து ஓப்பனா வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு விஜய போராடுறது ஈஸின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இப்போ பாஜகவோட நெருக்கம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா கூட்டணின்ற விஷயம் இப்போ வராது, அது தேர்தல் நெருக்கத்துல பார்ப்பாங்க 29. சார் இல்லைன்னா விஜய்க்கு ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கு, அது ஓகே. பட் திமுக கூட்டணி கட்சிகள், திமுக விட்டு இங்க போய் சேர்ந்தாங்க காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து, இந்த கட்சிகளை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்ப திமுக வந்து காங்கிரஸ் எதிர்ப்ப இப்ப ஒரு ஐடியா எடுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த காங்கிரஸ் எதிர்ப்புன்ற மக்கள் மத்தியில் ஒரு எடுபடுமா? இல்ல, அதாவது வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு எடுபடுமான்னா, காங்கிரஸோட இத்தனை நாள் கூட்டணியில இருந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்ததுனால மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அது கிடைச்சது. இப்போ வந்து விஜய்க்கு மைனாரிட்டியில ஒரு பகுதி ஓட்டு அவருக்கு போயிடுச்சு. காங்கிரஸும் விஜய் பக்கத்துல இருக்கிறதுனால முஸ்லிம்கள் ஓட்டும் பெரும்பாலும் போகும். அதனால வந்து இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட இல்லாதனால திமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய ட்ரெடிஷனலா அவங்களோட ஓட் பேங்க் திமுக ஆதரவாளர்கள், இந்த விஜயை எதிர்க்கிறவங்க, ஆன்டி விஜய் இருக்காங்கல்ல, அவங்க விஜயுடைய ஆட்சி சரியில்லை, நாங்க நம்பி ஓட்டு போட்டோம், ஏமாந்துட்டோம் அப்படி சொல்றவங்க, அந்த மாதிரி ஓட் பேங்க் தான் இனிமேல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா திமுக ஆதரவாளர்கள் பிளஸ் விஜய் ஆட்சி மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க, அவங்க ஓட்டு தான் இனிமேல் திமுகவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அதனால வந்து இந்த பாஜக ஓட் பேங்க்ன்றது அதுவும் சிதறி போச்சு. ஆக்சுவலா அதுவும் வந்து விஜய் பக்கம் கொஞ்சம் போகும், திமுக பக்கம் கொஞ்சம் வரும். வேற யாருமே இங்க அந்த விஜய் ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலா ஏன்னா விஜய் பக்கம் கொஞ்சம் அதிகமா போறதுக்கான காரணம் என்னன்னா, பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்டுகள் போன்றவையெல்லாம், காங்கிரஸ் போன்றவையெல்லாம் விஜய் பக்கம் இருக்கிறதுனால அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அவர் கொஞ்சம் அறுவடை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டவங்க தொடர்ந்து அந்த நம்பிக்கையோட அடுத்த எலெக்ஷன்ல இருப்பாங்களான்னு அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தா இருக்கு. ஆக்சுவலா திமுக பாஜக கூட்டணின்ற ஐடியா வரும்போது இந்த திராவிட கழகம் சேர்ந்த அமைப்புகள், பாஜகவுக்கு ஆதரவு RSS போன்றவங்களும் இவங்க உள்ள இருந்து இந்த 2 கட்சிகள் தடுக்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த கூட்டணி வந்துடக்கூடாதுன்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. காங்கிரஸே என்ன சார் சொல்லுது, பாஜகவோட நெருங்கி போகணும் திமுக தானே காங்கிரஸே சொல்லுது தேசிய அளவுல. ஆமா, நாங்க நினைக்கிறோம் பாஜக திமுக தனியா நின்று மறுபடியும் திமுக வந்து பாஜகவோட போகாது அப்படின்னு தானே காங்கிரஸும் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் தேசிய அளவுல வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ். ஆனா நீங்க மாநில அளவுல நீங்க வந்து முதுகுல குத்திட்டு போயிட்டீங்க. திமுக பொறுத்த மட்டும் நீங்க அவங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி, தான். அந்த ரீஜனல் லெவலில் நீங்கள் முதுகுல குத்தினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ரீஜனல் லெவலில் முதுகுல குத்தினா நேஷனல் லெவலில் உங்களோட நாங்கள் ஒத்துழைக்க முடியாதுன்ற அளவில் போயிட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட கழகம் போன்ற பல கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த திராவிட சிந்தனையுடைய பல இயக்கங்கள்லாம் இங்கே இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து திமுக பாஜக கூட்டணியை விரும்புவாங்க, கூட்டணியோ நெருக்கமாக போகிறதே விரும்புவாங்கன்னா கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் அரசியல்ன்றது இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். இந்த 3 வருஷம் நீங்க எப்படி காலத்தை கடத்தலாம்? 27, 28, 29 தேர்தல் நெருக்கவனே திமுக எப்படி அரசியல தன்னை தக்க வச்சுக்கிறது? விஜயை கடுமையை எதிர்க்கிறது மூலமா தக்க வச்சுக்கணும் இல்லையா? இப்போ விஜயை கடுமையை எதிர்க்கிறது மூலமா தக்க வைக்கிற முயற்சிகள் நீங்க இறங்கும் போது இன்னொரு மத்தியில ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை நீங்க ரொம்ப கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட நெருங்கி போகணும்னு அவசியம் இல்லை. அதோட சண்டை போடாத இருந்தாலே ஓகே, அதோட பிரச்சனை பண்ணாத இருந்தாலே ஓகே. அந்த லெவல்ல தான் திமுக இப்போ போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த அடிப்படையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இப்போ திமுக இருந்த போது RN ரவி இருந்தார், ஒரு கவர்னர் வச்சு திமுகவுக்கு ஏதோ ஒரு டபுள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபுல் டைம் கவர்னர் தமிழ்நாட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணல பாஜக. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
பண்ணுவாங்க. விஜயோட செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. விஜய் வந்து ரொம்ப இந்தியா கூட்டணியில சேர்ந்துட்டாரு வச்சுக்கோங்க, அப்போ கொண்டு வருவாங்க. அப்போ இந்தியா கூட்டணியில எனக்கு காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் மத்திய சபை அவரு ஆல் இந்தியா லெவலில் இந்தியா கூட்டணியில இல்லையே. அவர் இந்தியா கூட்டணி இருக்கிற ஒரு எம்பி கூட காங்கிரஸ் கொடுத்துட்டாரு அவரு. இல்ல அதான் சொல்றேன், எம்பி இல்லாத இருந்தா இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடாதுன்னு இருக்காருன்னு. நீங்க இந்தியா கூட்டணியில இருந்தீங்கன்னா சவுத் இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆதரவா பிரச்சாரம் பண்ணலாம்ல. பிரச்சாரம் பண்ணா நீங்க கர்நாடகா ஆந்திரால எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம்ல. ஒரு விஜய் நடிகர் போனா இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம்ல. அந்த அந்த விஷயத்த அவர் கையில் எடுக்கலாம்ல. அதுவும் அவர் போகாது இருக்காரு. காங்கிரஸோட கூட்டணி இந்தியா கூட்டணின்ற இடத்துல போகாது இருக்காரு. ஸோ அதனால வந்து காங்கிரஸோட ஒரு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப, அதாவது அவரே வந்து இப்ப யோசிக்கிறார், நம்ம அவசரப்பட்டு இவங்களை சேர்த்துட்டோம் போல இருக்கு. அவங்களும் தாவி பூச்சி வந்துட்டாங்க டக்குன்னு. இவரும் வேற வழியில மெஜாரிட்டி வேணும்னு சேர்த்துட்டாங்க. இப்போ லாங் டேர்ம்ல பார்க்கும்போது காங்கிரஸை சேர்த்தது நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும்போது அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா அதை உடனடியாக சரி பண்ண முடியாது. அந்த விஷயத்தை உடனடியாக சரி பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆகும். மெம்பர்ஸ் வரணும். அந்த ரிசைன் பண்ணவெல்லாம் எலெக்ஷன்ல இருந்து வின் பண்ணி ஆகணும். அதெல்லாம் வந்த பிறகு அவங்க காங்கிரஸை கூட என்ன பண்ணணும்னு யோசிப்பாரு. ஏன்னா விஜயை பொறுத்த மட்டும் தன்னுடைய ஆட்சியில தான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுல தெளிவா இருக்காரு. ஏன்னா நடந்துட்டு இருக்கிற பல பிரச்சனைகள் அவரால் தடுக்க முடியாது. காவல் மரணங்கள் நடந்துதான் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இங்கேயும் நடந்துதான் இருக்கும். பாலியல் பிரச்சனைகள் அங்கேயும் இங்கேயும் நடந்து, இதெல்லாம் சொல்லிதான் அவர் ஆட்சிக்கு வந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கேயும் இங்கேயும் நடந்துதான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல வந்து அவர் வந்து மக்களை கவர முடியும்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல மக்களை கவர முடியும். மற்ற பிரச்சனைகள்லாம் திமுக கவர்மெண்ட்ல எப்படி இருந்ததோ அதே பிரச்சனைகள் கண்டினியூ ஆகும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார் இல்ல, இப்ப மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு பாலியல் பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த 2 மாதத்துல நிறைய பிரச்சனைகள் பேப்பர்ல தான் வந்து தானே இருக்கு. ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்றாரு. கீழே வந்து ஊழல் இன்னும் வேலையே ஆரம்பிக்கல. இந்த கவர்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கல. வேலை செய்ய ஆரம்பிச்சாதானே ஊழல் இருக்கா இல்லையான்னு தெரியும். நீங்க இருக்கிற டெண்டர்லாம் ரத்து பண்ணிட்டு இப்பதான் முதல் வேலை ஆரம்பிக்கிறீங்க. ஊழல் ஒழிஞ்சு போச்சு, லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்றீங்க. கீழ்மட்டத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லயோ தாசில்தார் ஆஃபீஸ்லயோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயோ லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னா சில இடங்கள்ல ஒழிஞ்சிருக்கலாம், சில இடங்கள்ல ஒழியாத இருக்கலாம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கான் ஒயின் ஷாப்ல. நெல் கொள்முதல் நிலையத்தில் 40 ரூபா வாங்கி தான் இருக்காங்க. அங்கெல்லாம் எங்க ஒழிஞ்சுது? ஒழியலையே இன்னும். ஆனா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க சோசியல் மீடியால. இல்லை கீழே லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனா எல்லாம் சுத்தமா இருக்குன்றீங்க. சில இடங்கள்ல இருக்கலாம், ஆட்சி மாறுறதுனால அதிகாரிகள் கொஞ்சம் யோசிக்கலாம். பொதுவாக ஒழிஞ்சு போச்சுன்னா அது ஒழியறதுக்கு நாள் ஆகும். சிஸ்டமே மாறணும் ஆக்சுவலா. அதெல்லாம் இன்னும் நாள் ஆகும். ரொம்ப அடுத்த மாசம் அடுத்த வருஷம் நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதனால இவருக்கு வந்து ஆட்சி மூலமா மக்களுடைய நற்பெயரை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து மத்திய அரசுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால இந்த காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டாரே தவிர தனக்குன்னு ஒரு ஆதரவு வரணும் தான் வேகமா வேலை செய்யறாரு ஆக்சுவலா. ஓகே சார், இவ்வளவு தான் நான் வந்து இணைஞ்சேன் கேள்வி. தேங்க்யூ.